பரிதாரத்தை பூசிக்கொள்ள குன்றாத இளமையும் குறையில்லாத செல்வத்தை படைத்தேன் அந்த ஆண்டவனுக்கு முதற்கண் வணக்கம். குணபுரி நாட்டில் தாவேற்குமே கழக பிரிந்து அறிவரைகி என்ற பெயர் பெற்று சீரம் சிறப்பட வாழ்ந்து வருகிறேன். சென்று என்னுடைய அம்மாவை பார்க்க வேண்டும். அம்மா தாயின் சிறந்த கோவிலமில்லை தாயின் சிறந்த கோவிலமில்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. தாயின் சிறந்த கோவிலமில்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. ஆயிரம் உலகு பெருமையமில்லை அன்னை தந்தையின் நன்றிமில்லை. அறிவழிக்கு மனதார வாழ்த்துங்களம்மா. எப்பொழுதுமே நல்லா இருக்கணும் என் கண்ணி. என் ஆசை வீண் போலுமா. உன்னை எப்படிலாம் வளர்க்கன்னு நினைச்சனோ அப்படியே வளர்த்தேன். என் கடமை முடிஞ்சது கண்ணி. அம்மா படிக்கணும், நீ படிச்சு முன்னேறணும், இந்த தாயை காப்பாற்றணும், இதாண்டி எனக்கு ஆசை. நல்ல முறையில் படிப்பெல்லாம் முடிச்சுட்டம்மா. அப்படியா? அம்மா இன்னைக்கு லீவுமா? ஆமா. அம்மா இன்னைக்கு என்ன செய்ய தெரியுமா? என்ன வேணும் உனக்கு? அம்மா எனக்கு எதுவுமே வேண்டாம். என்ன வேணும்? சமைச்சு போறேன்டி. அம்மா என்ன வேணும்? இன்றொரு நாள் தான் உன்னோட நான் இருக்க போறேன். பள்ளிக்கு போயிடுவேன். நான் சொல்வதை கேளுங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்க வீட்லயே அமர்ந்துருங்க. அதனால உனக்கு சமையல் நான் செஞ்சு போறேம்மா. கண்ணே என்னம்மா? வேணாம் வேணாம் வேணாம், நீ அடுப்பு கிட்ட எல்லாம் போகவே கூடாது. அம்மா கஷ்டப்படவே நான் விரும்பலடி. இப்படியே இருந்த சமையல் செய்ய நான் இப்பதாம்மா கத்துக்கிறது. தண்ணியே இல்லையடி. அம்மா குளக்கரைக்கு போயிட்டு நானே தண்ணி எடுத்துட்டு வரேன். ஆமாமா. சரி சரி, நீ குளக்கரைக்கு எல்லாம் எப்பவுமே போனதே இல்லை. ஜாகிரதையா போய் சீக்கிரமா வந்துருமா. சீக்கிரமா இருங்கம்மா. தண்ணி உசாராடுமா, அப்புறம் தண்ணி எடுக்கும்போது வீந்துட்டு போறேன். தவளை வேணா விட்டுரும், நான் போய் வீழ மாட்டேன். எனக்கு தெரியும். சீக்கிரமா வந்துருக்கேன். நான் போய் வேற எங்க போக மாட்டேன். மழைக்கு கிடக்குறாங்க. அம்மா எனக்கும் ஒரு மகள் இருந்தா. அம்மா நான் பெற்றெடுத்த மகள் இப்ப எங்க இருக்கிறாய்? தெரியவில்லை அம்மா. நான் பெற்றெடுத்த மகளை ஐயோ பாவம். அம்மா கலங்க வேண்டாம், கண்ணீர் சிந்த வேண்டாம். உன்னுடைய மகள் உன்னோடு இல்லவில்லை, வருந்த வேண்டாம். அம்மா உன்னுடைய மகள் எப்போது உன்னோடு வந்து சேர்க்கிறாளோ அப்போதே அம்மா அது வரைக்கும் உன்னுடைய மகளா நான் இருக்கிறேன். அம்மா நீ பெற்றெடுத்த மகள் இல்லையே என்று கலங்க வேண்டாம் தாயே. உன்னுடைய மகளை எங்கேயாவது தேடி கண்டுபிடித்து உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று அது வரைக்கும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேம்மா. அம்மா உன்னை பெற்றெடுத்த தாய் உண்மைதானே அம்மா? பசியா இருக்கா? அம்மா குடிசையில அம்மா இருக்கிறாங்க, வாங்க. என்னம்மா என்ன
அம்மா எனக்கு ஒண்ணு அவளம்மா நல்லாதாம்மா இருக்கிறேன். என்ன சொல்ற? அம்மா தவளை தாம விட்டுட்டு வந்துட்டேன். தவளை போனா போது உனக்கு எதுவும் ஆகலையே? அம்மா குளக்கரைக்கு சென்றேனா யாரு எவ்வளோ தெரியல. அங்க ஒரு அம்மா மழங்கு கீழே விழுந்து கிடந்தாங்கம்மா. அப்படியே விட்டுட்டு வந்தேன். இல்லம்மா பாவமா இருந்தது. தண்ணி தெளிச்சு எழுப்புனேன். என்னை பார்த்தவனே மகளே மகளே வாரி கட்டி அடிச்சுக்கிறாங்கம்மா. அவங்களும் தாய் பாசத்துக்காக ஏங்குறாங்க பொழுது பிள்ளை பாசம். அதனால உன்னை பார்த்த உடனே அவங்க பிள்ளையா நினைச்சிருப்பாங்க. அதனால வாரி அனுப்பிச்சிருப்பாங்க. ஆமா பசிக்குதுன்னாங்க. அங்கேயே விட்டுட்டு வந்தா இல்லம்மா குடிசுக்கு அழைச்சிட்டு வந்துடுறேன். அங்க இருக்கிறாங்க அம்மா. அம்மா அழாதீங்கம்மா. அழாதீங்கம்மா. ஒரு பெண் மனசு ஒரு பெண்ணுக்கு தெரியணுவாங்க. உன் வாழ்க்கையில என்ன நடந்தது எனக்கு தெரியாது. நீ யாரு, உன் பேர் என்ன விளக்கமா சொல்ல அழ வேண்டாமா அழ வேண்டாமா. நான் ஒரு வாழ்த்து கட்ட பாவி அம்மா. வாழ்த்து கட்ட பாவி. வாழ்த்து கட்ட பாவியா? என்னம்மா நடந்தது வாழ்க்கையில? நீ எனக்கு தாய் இல்லை தந்தை இல்லை சொத்து பொண்ணு உற்றார் உறவினர் நான் யாரும் இல்லாத அனாதை அம்மா. அனாதைன்னு சொல்லாதம்மா. உன்னை ஆதரிக்கின்ற பாவி நான் இருக்கிறேன். நான் இருக்கும்போது நீ அனாதைன்னு சொல்லாத தாயி. அந்த கனகபுரி நாட்டில் பூக்கார பொண்ணுக்கு மகளாக பிறந்தவள் என் பெயர் கண்ணகி. கண்ணகி அந்த நாட்டு அரண்மனையில வேலைக்காரியாக வாழ்ந்து வந்தேன். அந்த நாட்டு மன்னருடைய மகன் கதிரவனை நான் உயிருக்கு உயிராக காதலித்து உண்மையாக நேசித்து வாழ்ந்தால் அவரோடு தான் வாழ வேண்டும் என்று நாங்கள் இருவரும் சந்தோஷமாக இருந்து என் கற்பையே அவருக்காக நான் பறிகொடுத்தேனம்மா. அவருடைய குழந்தைய 3 மாத கற்பனையாக சுமந்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? மன்னர் மகாராணி நாட்டின் தளபதி மூவருமாக ஒன்று சேர்ந்து என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடி தீ வைத்து எரித்து விட்டார்கள் அம்மா. எரிகிற தீயை நானும் எரிந்து சாம்பலாகி இருக்கேன். ஆனா யார் குடியம்மா கிடைத்தது? இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற காரணத்துக்காக எரிகிற தீயிலிருந்து தப்பி வெளியே வந்து உண்ண உணவின்றி உடுத்த உணவின்றி படுக்க பாயின்றி உணவுக்காக வீதி பிச்சை எடுக்கிறேன் அம்மா. இறைமாத கர்ப்பிணியானே அழகு வாழ்ந்த மகள் பிறந்தார். மகளா? குழந்தை பிறந்ததோ ஆடையெல்லாம் உதிரமா இருக்கிறது என்று துளக்காத்து அம்மனுடைய ஆலயத்திற்கு முன்பதாக என் மகளை வைத்துவிட்டு நான் குளக்கரைக்கு சென்றவள் மீண்டும் திரும்பி பார்க்கின்ற பொழுது என் மகளை அம்மா இந்த பாவிய மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அம்மா. இந்த பாவிய மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். உன்னை மன்னிக்க வேண்டுமா? ஏனம்மா எதற்காக? தாயை கன்று பிரிச்ச பாவி நானே அம்மா. நானே அம்மா. உன்னுடைய மகளை உன்னை பிரிச்ச பாவி நானே அம்மா. அப்படி என்ன? என் மக எங்கம்மா? என் மக எங்கம்மா? எங்கம்மா இருக்கா? இவ்வளவு நேரம் யாரை பார்த்து என் குழந்தை மாதிரி இருக்குன்னு நீ வாரி அனுத்தியோ அந்த அறிவு அழகி தமவும் மக அம்மா. உன்னை பெற்று வளர்க்க முடியாத பாவியா நின்று உனக்கு தாய்ப்பால் கொடுக்காத பாவி நானு. அழாதீங்கம்மா மகளே. அங்கத்தில் பூத்த மலர்ச்சி உன்னை பெற்ற தாய் நாதாரடி. மகளே என்னை மன்னித்து விடம்மா. அம்மா இவ்வளவு நாளே என்னை விட்டுட்டு எங்கம்மா போனீங்க? நான் பெண் பிள்ளையா பிறந்தது பாவமா? என்னை வளர்க்க முடியல ஆளை தள்ளி விட்டுட்டு போயிட்டீங்களம்மா. நான் பாவம் செய்த பாவி அம்மா. அம்மா நான் வந்துட்டேன். நீ அழக்கூடாது அம்மா. என்ன மன்னித்து விடுங்களம்மா. பாருங்க தாய், நான் பெற்றெடுத்த மகளை என்னிடத்து ஒப்படைத்து விட்டார். இந்த நன்றியை நான் காலமெல்லாம் மறக்க மாட்டேன் அம்மா. அம்மா நானும் என் மகளும் எங்கேயாவது சென்று பிடித்துக் கொள்ளும். நெருப்பள்ளி கொண்டு அம்மா அம்மா வளர்த்த மாடு மார்பில பழுது போலே என் பிள்ளை நான் வளர்ந்த பிள்ளையே என்னிடத்துல பிரிச்சு பாக்குறியா அம்மா? இது நாயம்மா. கலங்கும் நேர
தோல் மீது நான் தோட்டு தாளாட்டி வளர்த்த தாயம்மா. நான் தாயம் பெற்றவளுக்கு தானே அம்மா பிள்ளையினுடைய அருமை என்னவென்று தெரியும். வளர்த்தவளுக்கு தாமா தெரியும். அவளை எறும்பு கடிக்காம அவளுக்கு என்ன உணவு வேணும் பார்த்து பார்த்து பொறுப்பா வளர்த்து வைத்த தாயம்மா. என் பிள்ளைய இது உனக்கு முறையாம்மா? மகளுக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ தியாகம் செய்த. வாழ்க்கையை தேக செய்தம்மா. நீங்க யார் எந்த நாட்டை சேர்ந்தவங்க? அம்மா நான் குணபுரி நாட்டு இளவரசி. என் பேர் காவேரி அம்மா. என் பேர் காவேரி. நான் சின்ன வயசுல தாய் இழந்த பாவி. என்னை வளர்த்ததில் என் தந்தை தான் அம்மா. இவ்வளவு நேரம் சொன்னீங்க கனகபுரி நாடு கதிரவன் என் காதலன்னு சொன்னீங்களே. உன் காதலர் கதிரவன் எனக்கு தாய் மாமையே முறை மாமனம்மா. என்னுடைய காதலன் உனது தாய் மாமனா? பிறகு என்ன நடந்தது? அவருக்கு எனக்கு பரிசும் போட்டாங்க. ஐயோ ஆண்டவா, காதலிச்சு இந்த பாவிக்கு தெரியாதம்மா. என் இருவருக்கு பரிசும் போட்டு திருமணம் நடக்கும் நேரத்தில் கானகத்துக்கு வையா வர நேரத்தில் அம்மன் ஆலயை கண்டி அம்மனை வழிபாடு சென்று அந்த நேரத்தில் தான் உன் பிள்ளையை பார்த்து கண்டெடுத்து உன் பிள்ளைக்காக எல்லா உறவும் என்னை விட்டு போய்விட்டதம்மா. உன் பிள்ளை இளைய திருமணமே தடைபட்டு போய்விட்டதம்மா. என் திருமணமே நின்று விட்டது. என் மாமா வெறுத்தார், என் மாமி வெறுத்தாங்க. நான் காதலிச்சு என் கதிரவ மாமாவை திருமணம் செய்து கொள்ள நினைச்சேன். அவரும் என்னை வெறுத்தார். என் குடும்பம் என்னை பிரிஞ்சது. அதனால நான் அனாதை நிற்கிறேன் தாய். என்ன அனாதை ஆக்கிடாதம்மா. என் பிள்ளை என் இடத்துல கொடுத்துட்டு போய்விடம்மா. என் பிள்ளை என் இடத்துல சேர்த்து விடம்மா. அது எப்படி நீ அறிவழகி பெத்த தாய் வந்து அழித்தவள் நீ. அம்மா என்னை பெற்றவள் நீதானேன்னு அவங்க கூட போறியே. வளர்த்துவளை மறந்துட்டியாடி, வளர்த்துவளை மறந்துட்டியா? நம்ம ஆர் மீதோ என் தோல் மீதோ என் அங்கத்திலோ உன்னை எப்படிலாம் நான் வளர்த்தேன். 10 மாசம் உன்னாங்க சுமந்தாங்க. காலமுறை இந்த மாறில ஒண்ணு நான் சுமந்தேன். உன் தாயை தாய் மறந்து போகிறாயே. போமா கத்த பாச போக வேணும்னு நான் சொல்லல. போக வேணும்னு சொல்லுத பாவி நான் யாரு? வளர்த்த கடமனு ஒண்ணு இருக்குதம்மா. வளர்த்த கடமனு ஒண்ணு இருக்கு. நான் யார் இல்லாத அனாதை நிக்கிறேம்மா. நான் யார் இல்லாத அனாதை நிக்கிறேன். நான் அனாதை ஆகக்கூடாதம்மா. இந்த பாவி நான் செத்து உடனே எனக்கு கொல்லி போட்டு போயிருக்கா. கொல்லி போட்டுட்டு போயிருமா. வளர்த்து போவோம் வளர்த்து போவோம். ஏன்னா அனாதைய விட்டுட்டு போயிடாத. விட்டுட்டு போக மாட்டேன். நானாதி ஆயிடுமா? நீ இல்லை நானாதி எனக்கு யாரு இல்லம்மா. அவங்க என்னோட தாய் நீங்க சொல்லிதானம்மா எனக்கு தெரியும். இல்லைன்னா அந்த பாவிக்கு தெரியாதம்மா. நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேம்மா. ஒரு பொழுது நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். தெருல போகும்போது யாராவது உன் தாயாம்மா உன் தாய் யாரம்மான்னு கேட்டாங்கன்னா என்னம்மா பதில் சொல்லுவேன்? என்னுடைய அம்மா காவேரி தானம்மா சொல்லுவேன். எனக்கு அவ பேரு கூட தெரியாதம்மா. அம்மா நான் உன்னை விட்டுட்டு அம்மா